வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம கமல்ஹாசன் சிலம்பரசன் நடிச்சு மணிரத்னம் டைரக்ஷன் வந்திருக்க தக் லைஃப் படத்துக்கு எப்படி சென்சார் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. தக் லைஃப் இந்த படம் சென்சாரான டேட் 19/5/2025. இந்த படத்தோட டியூரேஷன் 165 minutes 0.42 seconds, அதாவது 2 மணி நேரம் 45 நிமிஷம் 42 நொடியில் ஓடக்கூடிய ஒரு பெரிய சைஸ் படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தா படம் முடியும் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். இந்த படம் ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் யூஎஸ் 16% கொடுத்துருக்காங்க. அதனால 16 வயசுக்கு இருக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் கமல்ஹாசன் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ். தக் லைஃப் படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. தக் லைஃப்ல அஃபிஷியலாக சென்சார் கட் கொடுத்தது ஒரே ஒரு கட்டு தான். அது என்னன்னா மியூட் த வேர்ட்ஸ் நாதாரி அப்படின்ற ஒரு கெட்ட வார்த்தை மட்டும் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படத்தோட டீமே வாலண்டியராக இந்த படத்தை ஒரு 6 இடத்துல கத்திரி போட்டு சீன்ஸை தூக்கியிருக்காங்க, இல்லைனா ஆல்ட்ரேட் பண்ணி மாற்றிருக்காங்க. அது என்னன்னா, கட் நம்பர் 1 டெலிட் த ஸ்டார் கோல்ட் லோகோ, ஏதோ ஒரு லோகோவை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2 ஆட் த கலர்ஸ் கன்னடா லோகோ. கட் நம்பர் 3 டெலிட் த விஷுவல்ஸ் ஆஃப் பீப்புள் ஹோல்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபிளாக், ஏதோ ஒரு கட்சி கொடியை தூக்கிட்டு வர மாதிரியான சீன் போல இருக்கு. கமலுடைய மக்கள் நீதி மையம் கொடியே தூக்கிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாரு. இப்போ எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாமன்ட்டு அவரே தூக்கிட்டாரு. பழச தேவையில்லாமல் கீரி கலரி புண்ணாக்க தேவையில்லைன்னு அவரே நினைச்சிட்டார் போல. கட் நம்பர் 4 ஆட் த மாடிஃபைட் விஷுவல்ஸ் ஆஃப் பீப்புள் ஹோல்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபிளாக், வேற ஏதோ டம்மி கட்சி கூடயே போட்டாங்க அதுக்கு பதில். கட் நம்பர் 5 டெலிட் த விஷுவல் ஆஃப் பேக் ட்ராப் போர்டு ஷாட், டெலிட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஆட் த விஷுவல் ஆஃப் பேக் ட்ராப் போர்டு ஷாட் வித் கலர் மாடிஃபிகேஷன், வேற ஏதோ கலரை போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதாங்க தக் லைஃப் படத்துடைய கட். ஸோ படத்தில் சென்சார் டீம் எந்த இடத்துலையுமே கையை வைக்கல. கமல் எடுத்த படங்கள்லேயே கடைசியாக வந்த ஒரு 20 வருஷத்தில் இந்த படம் தான் இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சென்சார் வாங்கியிருக்கு. சொல்கிற மாதிரி ஒரு கட்டு கூட இல்லை. அந்த அளவுக்கு தெளிவாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. பார்க்கலாம், தலைவன் இருக்கிற கதையை தான் தக் லைஃபாக மாற்றி எடுத்திருக்காராம். அவர் நினைச்ச மாதிரி இந்த படம் மிகப்பெரியவர்களுக்கு வரவேற்பு பெறுதா, இல்லை மணிரத்னம் வழக்கம் போல நல்ல கதையெல்லாம் சொதப்பி பொன்னியின் செல்வன் மாதிரி ஏதோ ஒன்று மொக்கையா ஒப்பேற்றி எடுத்து வைப்பாரு, அந்த மாதிரி ஒரு பண்டலாக சுற்றி கொடுத்துருக்காரான்றத படத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் இந்த படத்து மேலே மக்களுக்கு இது நல்லா இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் படம் பார்க்காம 100% அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. படம் வந்ததுக்கப்புறம் சில சமயம் மக்கள் இதை ஏற்றுக்காம போகவும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். கமல் படங்கள்லேயே இந்த படம் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் ஆயிருக்கு. பல கோடி ரூபாய் லாபம், டேபிள் ப்ராஃபிட். படம் உண்மையிலே நல்லா இருந்திருந்தா வந்த வருமானத்தை விட 2 மடங்கு லாபம் அதிகரிக்கும் வாய்ப்புண்டு. பொறுத்து இருந்து பார்ப்போம். உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா? என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன?